வணக்கம் கன்னிராசி நேயர்களே. மே மாதத்தின் தொடக்கமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான விடியலாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மேச ராசியில் சஞ்சரித்து பின்னர் ரிஷப ராசிக்கு நகர்வது என்பது சாதாரண மாற்றமல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் கடந்த 10 வருடங்களாக நிலவி வந்த ஒரு தேக்க நிலையை உடைக்கப் போகும் ஒரு மகா மாற்றமாகும். இந்த முதல் வாரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை கலந்திருப்பதை உணர முடியும். இதுவரை நம்மால் முடியுமா என்று தயங்கிய காரியங்கள் அனைத்தும் இதை என்னால் மட்டுமே முடியும் என்கிற உத்வேகத்தை தரும். உங்கள் மூளையின் செயல்பாடு மின்னல் வேகத்தில் இருக்கும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் மற்றவர்கள் யோசிப்பதற்கு முன்பே நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். பொருளாதார நிலையை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாதம் உங்கள் பணப்பெட்டி எப்போதும் நிறைந்தே இருக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கிரகங்களின் பார்வை விழுவதால் நீங்கள் எதிர்பார்க்காத திசையில் இருந்து, அதாவது ஒரு பழைய நண்பர் மூலமாகவோ அல்லது பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் செய்த ஒரு சிறிய முதலீடு மூலமாகவோ ஒரு பெரும் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். இது ஒரு தற்காலிக வரவு அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடித்தளமாக இந்த மே மாத பணவரவு அமையும். கொடுக்கல் வாங்கலில் கச்சிதமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வராத கடன்கள் வசூலாவது மட்டுமல்லாமல் புதிய கடன் கொடுக்கும் அளவுக்கு உங்கள் கௌரவம் உயரப்போகிறது. உத்தியோகத்துறையில் இந்த மாதம் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக வலம் வருவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை வேத வாக்காக கருதப்படும். மேலதிகாரிகள் உங்களை ஒரு வேலையாளாக பார்க்காமல் நிறுவனத்தின் ஒரு தூணாக பார்க்க தொடங்குவார்கள். பதவி உயர்வு என்பது வெறும் காகிதத்தோடு நின்றுவிடாமல் உங்களுக்கு கீழே ஒரு பெரிய படையையே வழிநடத்தும் அதிகாரத்தை இந்த மாதம் பெற்றுத்தரும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து கை நிறைய சம்பளத்துடன் கூடிய அழைப்புகள் வரும். நீங்கள் வேலையை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. வேலை உங்களை தேடி வரும் அற்புதமான மாதம் இது. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு உலகளாவிய விரிவாக்கத்திற்கான காலம். உங்கள் தொழிலின் தரம் மற்றும் நேர்த்தி இப்போது சந்தையில் ஒரு பிராண்ட் பெயராக மாறப்போகிறது. இதுவரை உங்களை எதிர்த்த போட்டியாளர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு திகைத்து போய் உங்களிடமே வந்து சமரசம் பேசும் நிலை ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போது அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து கையெழுத்திடுங்கள். ஏனென்றால் அந்த ஒப்பந்தங்கள் உங்கள் தொழிலை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தடையின்றி நடத்தி செல்லும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு கப்பல் வழி லாபங்கள் கொட்டும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை ஒரு மாபெரும் சமாதான படலம் இந்த மாதம் அரங்கேறும். பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்கள் வெற்றியை கண்டு மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்வார்கள். கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த அந்த ஒரு பனிப்போர் முற்றிலும் நீங்கி தேனிலவு செஞ்ச நாட்களை போன்ற ஒரு இனிமையான சூழல் உருவாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது என்பது உங்கள் ராசியின் குணமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் துணைவர் உங்களை ஒருபடி மேலே உயர்த்தி வைத்து பேசுவார். குடும்பத்தில் ஒரு சுப காரியம், அது நிச்சயதார்த்தமாகவோ அல்லது கிரகப்பிரவேசமாகவோ இருக்கலாம். அதற்கான அச்சாரத்தை இந்த மாதம் நீங்கள் இடுவீர்கள். பிள்ளைகளின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய மாதமும் இதுவே. உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்திலும் மே மாத கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் அவர்கள் கல்வியில் இதுவரை செய்த சாதனைகளை விட ஒரு மிகப்பெரிய சாதனையை கல்வித்துறையில் நிகழ்த்துவார்கள். விளையாட்டு அல்லது கலைத்துறையில் ஆர்வமுள்ள பிள்ளைகளுக்கு மாநில அல்லது தேசிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தும்.
அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த சேமிப்புகள் இப்போது ஒரு பெரிய நிதியாதாரமாக மாறி அவர்களுக்கு பயன்படும். ஆரோக்கியம் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான அம்சம். இந்த மாதம் உங்களின் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் மிக வலிமையாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த முதுகு வலி அல்லது ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் மருந்துகள் இல்லாமலேயே உங்கள் மன வலிமையால் குணமடையும். இருப்பினும் உணவில் காரத்தை குறைத்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்கள் முகப்பொலிவை இன்னும் கூட்டும். காலையில் எழும்போதே ஒரு புத்துணர்ச்சியான மனநிலை உங்களுக்கு இருப்பதால் இரவு படுக்கும் வரை சோர்வு என்பது உங்கள் பக்கமே வராது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் நீங்கள் காட்டி வந்த பொறுமைக்கு இப்போது ஒரு மாபெரும் பரிசு கிடைக்கப் போகிறது. பல தலைமுறைகளாக சிக்கலில் இருந்த நிலங்கள் அல்லது வீடுகள் உங்கள் பெயருக்கு மாறுவதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் 100% உறுதியாகிறது. நீதிமன்றம் வரை செஞ்ச வழக்குகளில் கூட ஒரு சமரச தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய பங்கு 1 பைசா குறையாமல் உங்கள் கைக்கு வரும். இந்த சொத்துக்களை விற்காமல் அப்படியே வைத்திருப்பது பிற்காலத்தில் உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். மாணவர்கள் இந்த மாதத்தை ஒரு தவம் போல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் ஞாபக சக்தி இதுவரை இல்லாத அளவுக்கு துல்லியமாக இருக்கும். ஒரு முறை வாசித்தாலே அது உங்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதித்துவிடும். குறிப்பாக போட்டித் தேர்வுகள், சிவில் சர்வீஸ் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வெற்றிக்கான திறவுகோல். உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகள் உங்களுக்கு சொல்லும் ரகசிய யுக்திகள் உங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய ஏணியாக அமையும். படிப்பை தாண்டி புதிய மொழிகளை கற்கவும் இது உகந்த நேரம். கலைத்துறையில் இருப்பவர்கள், அதாவது இசை, ஓவியம், எழுத்து, சினிமா போன்ற துறைகளில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மெகா ஹிட் கொடுக்கும் வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. உங்கள் படைப்புகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும். இதுவரை உங்களை அங்கீகரிக்காத மீடியாக்கள் இப்போது உங்கள் பின்னால் ஓடி வரும். உங்கள் படைப்பாற்றல் ஒரு ஊற்றை போல பொங்கி வழியும். நீங்கள் எழுதும் ஒரு கவிதை அல்லது வரையும் ஒரு ஓவியம் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக மாறும். புகழும் பணமும் ஒரே நேரத்தில் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். இந்த மே மாதத்தில் உங்களின் சமூக தொடர்புகள் என்பது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கிரகங்களின் பார்வை பலமாக விழுவதால் இதுவரை நீங்கள் நினைத்து கூட பார்க்காத உயரத்தில் இருக்கும் மனிதர்களின் நட்பு தேடி வரும். ஒரு சாதாரண டீக்கடை பேச்சில் தொடங்கும் ஒரு அறிமுகம் உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் டீலாக முடிய வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக அரசாங்க உயர் பதவியில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலம் உங்கள் நீண்ட நாள் வேலைகள் சட்டென்று முடியும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் தொடர்பான முதலீடுகளில் நீங்கள் இந்த மாதம் ஒரு புலி என்றுதான் சொல்ல வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் பார்வை இந்த மாதம் சாதகமாக திரும்புவதால் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும். வில்லங்கம் இருந்த நிலங்கள், தாயார் வழியில் சிக்கலில் இருந்த பூர்வீக இடங்கள் என அனைத்தும் உங்கள் வசமாகும். நீங்கள் ஒரு இடத்தை வாங்கப் போகிறீர்கள் என்றால் அந்த இடத்தின் மதிப்பு அடுத்த சில மாதங்களிலேயே பல மடங்கு உயரப்போகிறது. இது உங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து யோகத்தை மே மாதத்தில் உறுதி செய்கிறது. ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஆத்ம பலத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஜாதகத்தில் 9ஆம் இடம் வலுவடைவதால் சித்தர்களின் தரிசனமோ அல்லது மகான்களின் ஆசீர்வாதமோ உங்களுக்கு தற்செயலாக கிடைக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை செலுத்துவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக இருந்த பித்ரு தோஷங்கள் நீங்கி இனிவரும் காலம் ஒரு வசந்த காலமாக மாறும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும், இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வதும்,
உங்கள் ராசிக்கு இன்னும் அதிக ராஜயோகத்தை கொண்டு வரும். கடன் பிரச்சனைகளால் தவித்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு விடுதலை மாதம். பல ஆண்டுகளாக உங்களை தூங்க விடாமல் செய்த கடன்களின் அசல் மற்றும் வட்டித் தொகையை அடைப்பதற்கான ஒரு பெரிய மொத்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வாசலில் வந்து நின்ற காலம் போய் நீங்கள் அவர்களை அழைத்து கடனை தீர்க்கும் கௌரவமான நிலை உண்டாகும். இனி ஒருபோதும் கடன் வாங்க மாட்டேன் என்கிற வைராக்கியம் உங்கள் மனதில் பிறக்கும். அதுவே உங்கள் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும். வாகன யோகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் ஆவதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் பலம் பெறுவதால் நீங்கள் நீண்ட நாட்களாக பார்த்து வைத்திருந்த அந்த ஒரு வாகனம் நல்ல விலையில் உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்கள் இனிமையானதாக இருக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புதிய ஆர்டர்களையும் பெரிய மனிதர்களின் அறிமுகத்தையும் பெற்றுத்தரும். பயணங்கள் மூலமே உங்கள் வருமானம் உயரப்போகிறது. திருமண தடைகள் நீங்கி கன்னிராசி இளைஞர்களுக்கு மேலச்சத்தம் கேட்க போகும் மாதம் இது. 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் கிரகங்கள் சுபமான நிலைக்கு மாறுவதால் வரந்தேடி களைத்து போனவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான உங்கள் குணத்தோடு ஒத்துப்போகும் ஒரு அழகான துணை அமையும். குறிப்பாக உங்கள் அந்தஸ்திற்கு ஏற்ற இடத்திலிருந்து சம்பந்தம் வரும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் பச்சை கொடி கிடைத்து திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பார்த்த பண உதவியும் இந்த மாதம் கிடைக்கும். உங்களின் நிர்வாக திறமை என்பது இந்த மாதம் அலுவலகத்தில் ஒரு பாடமாகவே பேசப்படும். ஒரு பெரிய சிக்கல் வரும்போது மற்றவர்கள் குழம்பி போய் நிற்கும் வேளையில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை நொடிப்பொழுதில் தீர்த்து வைப்பீர்கள். இதை பார்க்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வழங்கி உங்கள் சம்பளத்தை உயர்த்துவார்கள். உங்கள் கீழே பணிபுரியும் ஊழியர்கள் உங்கள் மீது மிகுந்த மரியாதை வைப்பார்கள். ஒரு தலைவனுக்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இந்த மாதம் கூடி வரும். பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற நவீன முதலீடுகளில் இந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நுணுக்கமாக செயல்பட்டால் நல்ல லாபம் பார்க்கலாம். கிரகங்களின் நகர்வு உங்கள் ராசிக்கு திடீர் பணவரவை தருவதால் நீங்கள் போடும் கணக்குகள் சரியாக அமையும். ஆனால் பேராசைப்பட்டு எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் முதலீடு செய்யாமல் சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து முதலீடு செய்வது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். நிபுணர்களின் ஆலோசனை உங்களுக்கு கோடி பொன்மதிப்பை பெற்றுத்தரும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் விசா தொடர்பான அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடையும். பாஸ்போர்ட் சிக்கல்கள், விசா மறுப்பு போன்ற பிரச்சனைகள் மறைந்து நீங்கள் விரும்பிய நாட்டிற்கு செல்வதற்கான டிக்கெட் உங்கள் கையில் இருக்கும். அங்கே சென்றதும் உங்களுக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைப்பதோடு அங்கேயே நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். கடல் கடந்து செல்லும் பயணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள வறுமையை விரட்டி செல்வச் செழிப்பை தரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த சொத்து பங்கீடு மற்றும் மனஸ்தாபங்கள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். மூத்த சகோதரர் அல்லது சகோதரி உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். அவர்களிடம் இருந்த ஈகோ குறைந்து உங்களை தேடி வந்து உறவை புதுப்பிப்பார்கள். குடும்பத்தில் இருந்த ஒரு பழைய வழக்கு தொடர்பாக சகோதரர்களுக்கு இடையே நிலவிய கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். இந்த ஒற்றுமையே உங்கள் குடும்பத்தின் பலமாக மாறி ஊருக்குள் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். கன்னிராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தின் 3வது வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான புண்ணியஸ்தானம் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கப் போகிறது. பூர்வ புண்ணிய பலன்கள் கைகூடுவதால்
நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தர்மங்களும் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியமும் இப்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். பல ஆண்டுகளாக நீங்கள் எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு விஷயம் மிக எளிதாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இது தெய்வ சங்கல்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். கிரகங்களின் அமைப்பு உங்கள் பக்கம் இருப்பதால் இக்கட்டான சூழல்களில் கூட உங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த மாதம் உங்கள் அலுவலகத்தில் நடக்கும் உட்கட்சி அரசியலில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யும். உங்களை பிடிக்காதவர்கள் உங்களுக்கு எதிராக சில வலைகளை விரிப்பார்கள். ஆனால் உங்கள் ராசிநாதன் புதனின் சாதுரியத்தால் அந்த வலைகளை நீங்களே தந்திரமாக அறுத்து எறிவீர்கள். முடிவில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்களே உங்கள் காலடியில் வந்து சரணடையும் நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களின் இந்த நிதானத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் கொடுக்க தயாராவார்கள். வியாபாரத்துறையில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மார்க்கெட் லீடர் ஆகும் தகுதியை கொடுக்கும். குறிப்பாக கமிஷன் ஏஜென்ட்கள், தரகு தொழில் செய்பவர்கள் மற்றும் ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தானாகவே தேடி வருவார்கள். நீங்கள் ஒரு பேச்சை பேசினால் அந்த பேச்சுக்கு சந்தையில் ஒரு தனி மகுடம் இருக்கும். உங்கள் பேச்சை கேட்டு பல முதலீட்டாளர்கள் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய முன்வருவார்கள். இதனால் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பீடு கிடுகிடுவென உயரும். கன்னிராசி பெண்களுக்கு இந்த மே மாதம் ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தரும். குறிப்பாக சுயதொழில் செய்யும் பெண்கள், வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களின் தனித்திறமை சமூக வலைத்தளங்கள் வாயிலாக உலகிற்கு தெரியும். பிறந்த வீட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சொத்து அல்லது பண உதவி இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் கணவர் மற்றும் பிள்ளைகள் உங்கள் சாதனையை பாராட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கவும் வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் தவித்த ஒரு பழைய கட்டிடம் அல்லது மனை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விலைக்கு விற்பனையாகும். அதன் மூலம் வரும் லாபத்தை வைத்து புதிய இடங்களில் நீங்கள் முதலீடு செய்வீர்கள். இந்த மாதம் நீங்கள் போடும் அஸ்திவாரம் உங்கள் எதிர்கால பரம்பரைக்கே ஒரு பெரிய சொத்தாக மாறும். கட்டிட வேலைகளில் இருந்த தடைகள் நீங்கி பணிகள் விறுவிறுப்பாக முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை காண்பீர்கள். நரம்பு தளர்ச்சி அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல மருத்துவ வழிகாட்டுதல் மூலம் உங்கள் உடல்நிலை சீராகும். குறிப்பாக மூலிகை உணவுகள் மற்றும் இயற்கை மருத்துவத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். மனதுக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து எப்போதும் ஒரு புன்னகையோடு காட்சியளிப்பீர்கள். இந்த மனமாற்றமே உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரிய மருந்தாக அமையும். உறவினர்களுடனான உறவில் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை நீங்கள் அடைவீர்கள். இதுவரை உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட உறவினர்கள் இப்போது உங்கள் உதவியை நாடி வருவார்கள். பழிக்கு பழி வாங்காமல் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் பெருந்தன்மையை நிரூபிப்பீர்கள். இதனால் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் ஊர் முழுவதும் பேசப்படும். பங்காளிகளுடன் இருந்த நிலப்பிரச்சனைகள் பெரியவர்களின் முன்னிலையில் சுமூகமாக தீர்க்கப்படும். மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை. இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய பாடங்களை கற்பதில் ஆர்வம் கூடும் அதே வேளையில் கவனச்சிதறல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதால் அந்த கவனச்சிதறல்களை தாண்டி நீங்கள் கல்வியில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைப்பீர்கள். குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம். நீங்கள் செய்யும் ஆராய்ச்சிகளுக்கு
உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புண்டு. சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ஃபாலோயர்ஸ் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உயரும். நீங்கள் பகிரும் கருத்துக்கள் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திரைப்படத்துறை அல்லது சின்னத்திரையில் நடிக்கும் வாய்ப்பு கூட தேடி வரலாம். உங்களின் முகராசி இந்த மாதம் பிரகாசமாக இருப்பதால் கேமரா முன்னால் தோன்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புகழும் கௌரவமும் ஒரு சேர கிடைக்கும் மாதம் இது. வாகன பராமரிப்பு விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருந்தாலும் பழைய வாகனத்தை சீர் செய்வதற்கு சில செலவுகள் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்களின் போது வாகனத்தின் நிலையை சரிபார்த்து கொள்வது நல்லது. அதேபோல் சாலை விதிகளை மதிக்க தவறாதீர்கள். அபராதம் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. மற்றபடி பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். வழக்கு விவகாரங்களில் இந்த மாதம் ஒரு திருப்புமுனை ஏற்படும். பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த ஒரு கோர்ட் கேஸ் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை நோக்கி நகரும். அநியாயமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கி நீதி உங்கள் பக்கம் இருப்பதை உலகம் உணரும். இதன் மூலம் இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். ஒரு புனித பயணம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மனபாரம் குறையும். தியானம் மற்றும் மந்திர ஜபங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். இந்த ஆன்மீக பலம் உங்கள் லௌகிக வாழ்க்கையில் வரும் தடைகளை தகர்க்க உதவும். பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த மகிழ்ச்சியான செய்தி. இந்த மாதம் திடீர் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இருக்கும் புதன் பலத்தால் நீங்கள் சரியான நேரத்தில் பங்குகளை வாங்கி விற்க முடியும். குறுகிய கால முதலீடுகளை விட நீண்டகால முதலீடுகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக பணத்தை போடாமல் உங்கள் சுய அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்யுங்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பதவி தேடி வரும். உங்களின் பேச்சாற்றல் கட்சி தலைமையை கவரும். மக்களின் நாடித்துடிப்பை அறிந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி தரும். எதிர்க்கட்சியினர் கூட உங்கள் திறமையை பார்த்து வியந்து போவார்கள். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பல ஏழைகளுக்கு நன்மைகளை செய்வீர்கள். தங்கம் மற்றும் வைரம் வாங்குவதில் இந்த மாதம் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். உங்கள் வீட்டு பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் புதிய நகைகளை வாங்குவீர்கள். இது ஒரு வெறும் அலங்கார செலவு மட்டுமல்ல, இது ஒரு சிறந்த முதலீடாகவும் உங்களுக்கு அமையும். அடகு வைத்த நகைகளை மீட்கவும் இந்த மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கைகூடி வரும். மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருக்கும். வேலையில்லாமல் தவித்து கொண்டிருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இருந்து அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வரும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் அந்த வேலை அமையும். நேர்காணல்களில் உங்கள் தன்னம்பிக்கை மற்றவர்களை கவரும். வேலையில் சேர்ந்த சில நாட்களிலேயே உங்கள் திறமையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரும் வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். வாடகை வருமானம் அல்லது விளைச்சல் மூலம் வரும் பணம் உங்கள் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். பழைய கட்டிடங்களை புதுப்பித்து அதிக லாபத்திற்கு விற்கவும் நீங்கள் திட்டமிடுவீர்கள். இந்த மே மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் முடிவும் உங்களுக்கு பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும். சகோதரர் வழியில் சில நன்மைகள் நடக்கும். உங்களின் தம்பி அல்லது அண்ணன் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய முதலீட்டை செய்ய முன்வருவார்கள்.
அவர்களுக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி குடும்பமே ஒன்று கூடி ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சியை நடத்தும். சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் குடும்ப ஒற்றுமை உலகிற்கே ஒரு முன்னுதாரணமாக மாறும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீல் கைகூடும். நீங்கள் ஒரு ஏற்றுமதி தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் உங்கள் தயாரிப்புகள் சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரத்தை பெறும். அந்நிய செலவாணி மூலம் உங்கள் வருமானம் பன்மடங்கு உயரும். வெளிநாட்டில் இருந்து நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து சில நாட்களை கழிப்பார்கள். அவர்கள் மூலம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தந்தை வழி உறவுகளிடம் இருந்து சில முக்கியமான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் அப்பா அல்லது அப்பாவை போன்ற பெரியவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை உங்களை ஒரு பெரிய நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றும். பூர்வீக தொழிலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். தந்தையின் உடல்நிலையில் இருந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். அவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு இந்த மாதம் வெளிச்சத்திற்கு வரும். ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு பெரிய கூட்டத்தையே காப்பாற்றும். உங்களை பார்த்து பலர் பாடம் கற்பார்கள். மேடை பேச்சுகளில் உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும். ஒரு சங்கத்திற்கோ அல்லது ஒரு கூட்டமைப்பிற்கோ நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் மற்றும் மீடியேட்டர்களாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கமிஷன் தொகை வந்து சேரும். நீங்கள் நீண்ட நாட்களாக பேசி வந்த ஒரு பெரிய சொத்து விவகாரம் இந்த மாதம் சுமூகமாக முடியும். இதனால் உங்கள் கையில் ஒரு பெரிய தொகை புரளும். அந்த பணத்தை வீணாக்காமல் புதிய முதலீடுகளில் போடுவது உங்கள் வருங்காலத்திற்கு நல்லது. கலைத்துறையில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதம் ஒரு மெகா ஹிட் கொடுக்கும் யோகம் உண்டு. உங்கள் படைப்புத்திறன் ஒரு புதிய உச்சத்தை எட்டும். உங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் ரசிகர்களை கவரும். விருதுகள் மற்றும் பாராட்டுகள் உங்கள் இல்லத்தை தேடி வரும். உங்கள் புகழ் வானளாவிய உயரும். தான தர்மங்களில் உங்களுக்கு இந்த மாதம் அதிக ஈடுபாடு இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவும் போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உங்கள் மனதில் உண்டாகும். நீங்கள் செய்யும் இந்த தர்மங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள மறைமுக தோஷங்களை நீக்கும். ஒரு அனாதை இல்லத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். இது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த மாதம் ஒரு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதன் மூலம் உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிட முடியும். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிலுவையில் இருந்த பண பலன்கள் மற்றும் போனஸ் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலையில் இருந்த பணி சுமை இந்த மாதம் படிப்படியாக குறையத் தொடங்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஒரு பெரிய ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடித்த பிறகு ஒரு சிறிய விடுமுறை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். இந்த ஓய்வு உங்கள் மனதிற்கும் உடலிற்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரும். கடன் வாங்கியவர்களிடம் இருந்து உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் மறந்தே போன ஒரு கடன் தொகை இப்போது வட்டியுடன் உங்கள் கைக்கு வரும். பண நெருக்கடி முற்றிலும் நீங்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவீர்கள். உங்கள் சேமிப்பு கணக்கில் பணம் உயருவதை பார்த்து ஒரு நிம்மதி அடைவீர்கள். குருவின் அருள் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக கலை உண்டாகும். உங்களை பார்க்கும் அனைவரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் அதை உடனே செய்வார்கள். இந்த மாத இறுதியை ஒரு வெற்றிகரமான மனிதராக நீங்கள் கொண்டாடுவீர்கள்.
உங்கள் தன்னம்பிக்கை என்பது இமயமலையைப் போல உயர்ந்து நிற்கும். தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்த கற்களும் முட்களும் அகற்றப்பட்டு ஒரு பூங்காவாக மாறும். கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த மே மாதத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறீர்கள். ஒட்டுமொத்தமாக கன்னிராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கோல்டன் பீரியட். இழந்தவற்றை மீட்பதற்கும் புதியவற்றை வெல்வதற்கும் இதுவே மிகச் சரியான தருணம். கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பை 2 கைகளாலும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. நம்ம பிரியா தமிழாஸ்ட்ரோ குடும்பத்தில் நீங்கள் இன்னும் சேரலன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்கள் ராசி நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா தமிழாஸ்ட்ரோ. வெற்றியே நமதாகட்டும். நன்றி, வணக்கம்.